அம்மா குறுக்கால போயிட்டாங்க. ம். அம்மா குறுக்கால போயிட்டாங்க. அம்மா அதனால கொஞ்சம் வண்டி மெதுவா போங்கண்ணா. எங்கனால டூ வீலர் வச்சே உங்கள புடிக்க முடியல. நாங்க என்னன்னா வண்டிய மாட்டை எப்பவும் அடிச்சா ஓட்ட போறோங்க. அடிச்சாலே எப்பவும் ஓட்டுற மாட்டு நாங்க வச்சுக்கிறதே இல்லைங்க. சவுண்ட் விட்டாவே மாடுங்க இவ்வளவு வேகமா போகுது. ஐயோ அவ்வளவு வேகமா கிட்டத்தட்ட 40 டச் பண்ணுங்க. மெதுவாவே போங்க. இப்ப நான் டயர் லூஸ் விட்டா போது வேணாம், மெதுவா போங்க. சார் கொஞ்சம் இப்படி திரும்பிக்கங்க. அந்த கார்னர்ல வேணா அப்புறம் அந்த ரோட்ல போயிடலாம். இந்த கயிறு வச்சுதான் அப்படியே ஓட்டுறீங்க? ஆமாங்க, கயிறு தான். நம்ம பிரேக் எல்லாம் கயிறு தான். ஆமா, அவர் அப்படி போற, நான் இப்படி போலாம். இப்படி போனா அந்த மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆகி நான் இப்படி போனா தோட்டம் போயிடுவேன். அப்படிங்களா? எப்படி அவர் வர சொல்ற கயிறு தான் பிரேக். டூ வீலர்ல பிரேக் இருக்குது, இது கயிறு தான் பிரேக். ஆமா. ஐயோ, டயர் லூஸ் விட்டா போகுது, சவுண்ட் விட்டா போதுங்க. நீங்க உட்கார மாட்டீங்களா? ஐயோ வேணாண்ணா, அதெல்லாம் வேணாம். நீங்க போற வேகத்துக்குலாம் நம்மளால முடியாது. இதுவே பயந்து தான் வந்துட்டு இருக்கு. சரி நிறுத்திடுங்க. என்ன போதுண்ணா? அண்ணா உங்க பேருங்க? பழனிசாமி. வணக்கண்ணா. வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இப்போ ஏருலகம் தொழில தான் பண்ணுங்க? ஆமாங்க, நான் காலையில 7 மணிக்கு போய் ஏர் ஓட்டுங்க. இப்போ எப்பவுமே 1 மணி 1:30 மணிக்கு ஏர் அவுத்து விடுவா. இன்னைக்கு வேலை கொஞ்சம் நேரத்திலே முடிஞ்சது. அப்புறம் வேலை முடிஞ்சது, வந்தாச்சுங்க. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க. இப்போ எத்தனை மணிக்கு காலையில வந்து ஏர் உழுகு? காலையில 7 மணிக்கு வருவேங்க. 7 மணிக்கு காட்டுல ஏர் பூட்டிடுவேங்க. மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கு ஏர் எடுத்து விட்டுங்க. ஒரு நாளைக்கு 2000 ரூபா கூலிங்க. ஒரு ஆள் ஒன்று 700 ரூபா கூலி ஆகுது. 3 பேர் கணக்காகுதுங்க. நம்ம 400 ஆள் ஏறுது, 2க்கு 2 3 பேர் காலு 700 ரூபா கூலி தான் ஆகுதுங்க ஒரு ஆள் ஒன்று. சரி சரி. இப்போ டிராக்டர்லாம் வந்துருச்சு. டிராக்டர் வந்தாங்க. நான் ஓடுறது வந்து 2.5 அடி செடிங்க, கருவேப்பிலை காட்டுக்குள்ளைங்க. 2.5 அடி இருக்குங்க. 2.5 அடி லைனா போகணுங்க. டிராக்டர் வந்து அதில் போகாதுங்க. அந்த மினி டிராக்டரும் போகாதுங்க? மினி டிராக்டருக்கு அது 3 அடி 5 அல்லது 4 அடி இருக்கணுங்க. இது மாடு அப்படி இல்லைங்க, 2.5 அடி 2 அடி இருந்தாலும் அது ஒரு லைன்ல போகும், இது ஒரு லைன்ல போகும்போது சென்டர் கலப்பை சென்டர் போய். சரிங்கண்ணா, சரி சரி. இப்போ நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 15 வருஷமா நான் இதுதான் தொழில் நம்மளுக்கு. இப்போ நீங்க நிலம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஒரு தோட்டம் ஒரு 1.5 ஏக்கரை போகியத்துக்கு எடுத்துங்க. சரிங்க. தோட்டத்துக்காரருக்கு வருஷம் 30,000 கொடுத்துட வேண்டியது. அப்புறம் அது போக அதில் மாட்டுக்கு மேவுக்கு போட்டுக்கிறேங்க. வெளியே காட்டுகளுக்கு ஏரோட்டு போகுங்க. அது போக 2 மாடு வச்சிருக்கிறேன், கறவை மாடு. அது பால் கறந்து ஓட்டிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏர் உழுகிறதுக்கு எருதை வந்து பயன்படுத்துறீங்க. ஆமாங்க. இது வந்து எத்தனை ஆண்டுகளா இருக்குங்க? அதனுடைய வாழ்நாள் எவ்வளோ ஆண்டுகள் இருக்கு? வாழ்நாள் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. நாங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வச்சிருப்போங்க. அப்புறம் மறுபடியும் வேற ஜோடி மாத்திருவோம். இப்போ சமயத்தில் இப்போதான் மாத்தணுங்க. 5 வருஷம் வச்சிருந்தேன், அது கொஞ்சம் வயசாகி போச்சு. அதை மாத்திட்டு இப்போ இது 1,30,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று வந்து 65,000 வருது. ஒன்று 20ங்க. வாடகை 12,000 இருக்குது. தேனிக்கு பக்கத்துல கம்பத்துல வாங்கினது. அங்கதான் இருக்குங்களா? அங்கே இந்த லோக்கல்ல இருக்கு. மாடு நம்மளுக்கு பிடிச்ச மாடு கொஞ்சம் வெறப்பா போகணும், வேகமா இருக்கணும். அதே மாதிரி சும்மா அடிச்சு ஓட்டுற மாடு ஆகாதுங்க. அது எந்த நேரம் அடிச்சு நம்மளுக்கும் தோல் ஓஞ்சி போகும். அதுக்கே இது, அதனால அடிச்சு ஓட்டுற மாடு எல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. இந்த கட்டை வண்டி எங்க வாங்கினீங்க? இந்த கட்டை வண்டி சாவடி பக்கத்துல இங்க கேரளா பார்டர். இது வாங்கி நான் 47,000க்கு வாங்கினேன். வாங்கி 7 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த வண்டி மாட்டணும்னா 1,40,000 ஆகுதுங்க. அது பூரா கேரளாவில் தான் இந்த வண்டி மாட்டுறாங்க. சரிங்க. எப்படி இது ஓட்டணும்னா என்ன நமக்கு பயிற்சி வேணுங்க? பயிற்சி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் கூட உட்காந்துட்டு போனால் போகுது. கயிறு மாட்டை எந்த அளவு திருப்பணுமோ அந்த அளவு திரும்பணும்னா இந்த மாட்டை பிடிச்சிக்கிறத, இந்த மாட்டோம்னா இந்த மாட்டை பிடிச்சிக்கிறது. வண்டி ஓட்டுறதுக்கு மாதிரி தான் இதுவும். ஆமாம், ஆனால் கொஞ்சம் பக்குவம் இருக்கணும். பக்குவம் வேணுங்க. இந்த கேப்பில் போய் இப்போ நீங்கள் எப்படி வண்டியில் போனால் இந்த கேப்பில் போயிடலாம், அப்படி அந்த மாதிரி கேப் நேக்கு தெரிஞ்சால் போய்க்கலாம். இப்போ கட்ட வண்டியில நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க? இந்த வண்டி வந்து இந்த கலப்பை நான் கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் போவோம். இங்க இருந்து பண்ணாரிக்கு போவோம்.
திருவித்துப்பள்ளி கேரளாவில் இருந்து பாலக்காட்டுல இருந்து அந்த ஒரு 17 கிலோமீட்டர் குழல் மண்ணுன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு டைம் அங்க வண்டி பூட்டிட்டு போவாங்க. நான் ஒரு ஆள் இல்லைங்க, இந்த மாதிரி வண்டி ஒரு 10 வண்டி 20 வண்டி ஒன்னா சேர்ந்து போவோம். ஜாலியா இருக்கு. ஆமாங்க. போய் ஒரு நாள் 2 நாள் அங்கேயே ஜாலியா இருந்து அதாவது ஜாலி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அப்போ போகும்போதுதான் மாட்டுகளை நீயோட 1 மாடு போகுமா 2 மாடு போகுமா அப்படின்ட்டு விரட்டி ஓட்டுறதுங்க. இப்பெல்லாம் சும்மா சாதாரண ஓட்டுறதோட சரிங்க. இப்போ வண்டியோட வண்டி போகும்போது இப்போ உங்க வண்டி 40ல போகுதுன்னா 2 வண்டி அவரு கூட போகணுமே. அவர் எங்க நான் 40ல வரக்குள்ள நீங்க 70ல போறீங்க? அல்ல அப்படி எல்லாம் இல்லைங்க. இனி அந்த மாதிரி பின்னாடி எங்க கூட வந்த சாரு வந்து விரட்டுங்க எங்கீங்க விரட்டுறது, அவரு பல்சர்ல போற மாதிரி போயிட்டு இருக்காரு. இத்தனைக்கு நான் மாட்டை அடிச்சாலும் ஓட்டுற ஆளு, மாட்டு சவுண்ட் கொடுத்தாவே மாடு போயிருக்கு. அந்த மாதிரிதான் மாடுக்கு வச்சிருப்பேன், இல்லைன்னா மாட்டை அப்பவே வித்துருவேங்க. ஆமாங்க. அம்மா குறுக்கால போயிட்டாங்க. அம்மா அதனால உங்களுக்கு வயசு எவ்வளவு ஆச்சுங்கண்ணா? நம்மளுக்கு 60 ஆச்சுங்க. 60 வயசு. இனி உங்க பின்னாடி வர சந்ததிகள்லாம் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்வாங்களாண்ணா? வேலை செய்யுது அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில பசங்க இருக்கிறாங்க, ஆனா இந்த இதுல ஆர்வம் இல்லைங்க. மாட்டு வண்டி ரேஸ் ஓட்டுறோமா, ரேக்லா ரேஸ், அதுக்கு வேணா பசங்க ஆர்வமா இருக்காங்க. என்ற மாப்பிள்ளைய தங்கச்சி பையனா ஒருத்தன் எங்க போனாலும் வந்துருவாங்க, கூட வந்துருவாருங்க. ஆமாங்க. எங்கேயும் இந்த மாதிரி ரேஸ் ஓட்டுற வண்டி நிறைய இருக்குதுங்க. இல்ல நீங்களாம் ரேஸுக்கு போனீங்க, நீங்க நாங்கெல்லாம் போய் ஓஞ்சி முடிஞ்சு போச்சுங்க. போயிருக்கீங்க? எல்லாம் போய் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன். சூப்பருங்கண்ணா. இந்த காரமடையில இருந்து கிழக்கு கெம்மநாய்க்கு ரோட்ல இங்க 10 கிலோமீட்டர் ஓட்டி 2 பிரைஸ் பிடிச்சிருக்கு. இல்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல? இல்ல இதுக்கு விட வேகமா போற மாடுகள் இருக்கு. ஆமாங்க. இல்ல இதெல்லாம் ஸ்லோ, இதுக்கு வேகமா போற மாடுகள். மணிக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? மணிக்கணக்கெல்லாம் இல்லைங்க. ஒரு முட்டைன்னு பேசுவாங்க. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, 3/4 கிலோமீட்டர் ஆனாலும் சரி, அந்த வண்டியை எடுத்துட்டா அதை முட்டை எடுத்தாச்சு அப்படிங்கிற அர்த்தம். அதனால அது ஓவர்டேக் பண்ணி தான் நிறுத்துவோம். நானு திம்மம்பாளையம் ஸ்கூல் இருக்குது தெரியுங்களா, அங்கதான் படிச்சேங்கண்ணா. சரிங்க. அதாவது நான் அந்த 90 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 90 to 2000 காலகட்டங்கள்ல இந்த மாதிரி வாகன போக்குவரத்துல எதுவும் கிடையாது, எல்லாம் மாட்டு வண்டி தான். ஆமாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சந்தைனா அப்படியே லைனா மாட்டு வண்டி வரும். வெளிநாட்டுல இருந்து வண்டி வருங்க. இப்பெல்லாம் அதை பாக்குறதே அபூர்வம் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த பண்ணாரி சீசன் பங்குனி மாசம் பண்ணாரி பௌர்ணமிக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி மேக்க இருந்தா ஒரு 7 வண்டி வருதுங்க. இங்க கோவனூர்ல இருந்து 2 வண்டி, நம்மளது ஒரு வண்டி, அங்க ஒரு 6 வண்டி, மொத்தம் ஒரு 10-15 வண்டி காரமடையில இருந்து பண்ணாரிக்கு போவோம். வருஷம் போவோம். அங்க போய் மாடு எல்லாம் கொண்ட மறைக்கி வருவீங்க. ஆனா உங்களை ஏதாவது ஏர் உலகருக்கு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. சரி, இப்போ சொல்றதுங்களா? 98 65 18 67 30. அது சொல்றேங்க. பக்கத்துல ஏதோ ஒரு 7-8 கிலோமீட்டரா இருந்தா வருவாங்க. ரொம்ப தூரமா இருந்தா வரும். காரமடை சர்க்கிள்ல ஒரு 7-8 கிலோமீட்டர் குருந்தமலை வரைக்கும் போவாங்க. இன்னும் நாளானிக்கு குருந்தமலை போவாங்க. சரி. அங்க ஒரு தோட்டத்துக்கு போவோம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரத்துக்கு உழுகுனா உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பாங்க? நான் 7 மணிக்கு போட்டுனேன்னா 12 மணி 12:30 மணி முடிச்சு விட்டுருவேன். முடிஞ்சிடும். ஓகே. 2000 ரூபாய் கொடுக்கும். 2000 2200. தூரத்தை பொறுத்தாலும் இந்த லோக்கல்ல கொஞ்சம் 2000 வாங்கிக்கணும். மேல போனா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா லாடமே 1500 ரூபா ஆச்சு. அதான் புரியுது. மாட்டுக்கு லாடம் போடுறது, அதுக்கே லாடம் போடுறதுக்கு ஆளு இல்ல. நம்பியூர்ல இருந்து வர்றாரு. சரி. இன்னொருத்தர் பேரூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் வந்து இப்ப முந்தா நாள் தான் போட்டேன். லாடம் போட்டாதான் அது காலை இது. ஆமாங்க. இல்லைன்னா குளம் தேஞ்சு போகும். நம்ம எப்படி செருப்பு இல்லாம நடக்க முடியாது. அந்த மாதிரிதான். சரிங்கண்ணா, ரொம்ப தகவல்கள் நிறைய. அதாவது உங்களை போயிட்டு இருக்கிற மனுஷன்னு நிறுத்தி பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பாக்குறவங்களுக்கு ஒரு விருந்தாதான் இருக்கும் உங்களை வீடியோ பார்த்தவங்களுக்கு. கட்ட வண்டியை வந்து ஒருத்தர் வேகமா ஓட்டிட்டு போனாரு, அவரை வழிமுறைச்சு ஏர் உழுகுறது எப்படி ஐயா வந்து பல விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். ஓகேண்ணா, தேங்க்யூ.